வணக்கம். அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் வானிலை அறிக்கையும், அணைகள் நீர் இருப்பு எதிர்பார்ப்பும், அணைகள் நிரம்புவது எப்பொழுது ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே கர்நாடக அணைகளை பார்த்துவிட்டு பிறகு பவானிசாகர், அமராவதி, ஆழியாறு, பரம்பிக்குளம் மற்றும் தேனி மாவட்ட அணைகள், மேலும் தென் மாவட்ட அணைகளை பார்ப்போம், உள்ளணைகள் உட்பட. முதலில் கர்நாடக அணையை பார்ப்போம். கண்ணை மூடிக்கொண்டே சொல்லலாம், கர்நாடக அணை எல்லாமே நிரம்பி விட்டது. கபினி அணை முதலிலே நிரம்பி இருந்தாலும் 1.5 TMC குறைத்து வைத்துக் கொண்டு திறந்து விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த 1.5 TMC நிரப்பி விட்டார்கள். இனிமேல் அங்கிருந்து மழை பெய்தால் அது தமிழ்நாட்டிற்கு தான் தண்ணி கிடைக்கும். அதன் அடிப்படையில் வானிலை சீராக இருக்கும். தினசரி ஒரு 25,000-20,000 கனஅடி கபினிலிருந்து திறந்துவிடும் அளவிற்கு மழை இருக்கும். ஒருவேளை குறைந்தாலும் 15,000க்கு குறையாது. அதே நேரத்தில் கேஆர்எஸ்லேருந்து ஒரு 15,000-10,000 வந்து இரண்டும் சேர்ந்து 25,000 கனஅடிக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இன்றைய நிலைமையில் 75,000 கனஅடி ஒகேனக்கலில் வந்து கொண்டிருந்தாலும் கர்நாடகாவோட ஹேரங்கி, ஹேமாவதி அணைகள் நிரம்பிவிட்ட காரணத்தினால, அந்த இடத்தில் சற்று கூடுதல் மழை இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர், ஹேரங்கி, ஹேமாவதி தண்ணீர் கேஆர்எஸ்க்கு வருகிறது. குடகிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது. இவையெல்லாம் சேர்த்து காவிரியில் 75,000 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கே 70,000 இருந்தது, இன்றைக்கு 75,000ஆக உயர்ந்திருக்கிறது. அது நாளையிலிருந்து படிப்படியாக குறையும். 75,000 என்பது 50,000ஆகவும், 40,000, 30,000ஆகி 25,000ஆக குறைந்துவிடும். இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்து கொண்டிருக்கும் என்பதனால் ஆடிப்பெருக்கு வரைக்கும், அதற்கு பிறகும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால 25,000 கனஅடிக்கு குறையாமல் கர்நாடக அணையிலிருந்து, கபினி, கேஆர்எஸ் அணைகளிலிருந்து மேட்டூருக்கு நீர் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மிக குறைவாக குறைந்தாலும் 25,000 வந்து கொண்டே இருக்கும் அளவிற்கு அங்கே மழை இருக்கிறது. இப்பொழுது 75,000 வந்தாலும் அது குறைந்து 25,000ஆக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அளவிற்கு வானிலை கை கொடுக்கும். ஓகே, இப்பொழுது மேட்டூரை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே 31 TMCயை தாண்டிட்டு மேட்டூர் இருப்பு 93 TMCக்கு 31 TMC நேற்றைக்கு காலையிலேயே. அதற்கு பிறகு 6 TMC கிடைச்சிருக்கு. ஆக இன்றைக்கு 37 TMC ஆகிவிடும். இன்றைக்கு மேட்டூரோட இருப்பு 37 TMC ஆக இருக்கும். இன்றைக்கும் 6 TMC வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நாளைக்கு 43 TMCயை அடையும். அடுத்த நாளும் ஒரு 5 TMC வரும் என்பதனால கிட்டத்தட்ட நாளைய மறுநாள் 24, 25ஆம் தேதியிலேயே 50 TMCயை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திடீரென்று குறையும் பட்சத்தில், கண்டிப்பாக ஒரு 2 நாள் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 50 TMCயை 3-4 நாளிலே கண்டிப்பாக மேட்டூர் எட்டிவிடும். 50 TMC என்பது திறப்பதற்கு தேவையான தண்ணீர். 50 TMCக்கு மேலே இருந்தால் தான் திறக்க முடியும். அந்த தண்ணீர் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து நீர்வரத்து ஒரு 25,000 வரும் என்பதனால திறப்புக்கேற்ற வரத்து கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஏறுமுகத்துக்கு செல்லும் அளவில் மழைப்பொழிவு ஒரு 10,000 திறந்தாலும் கூடுதலாக ஒரு 15,000 சேர்த்து 25,000 கனஅடி நீர்வரத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 75,000 என்பது 50,000ஆக குறைந்து, 35,000ஆக குறைந்து, 25,000ஆக குறைந்து, 25,000ஆக தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25,000 குறைவதற்குள்ளேயே அது 50 TMCயை நிரப்பிவிடும். 50 TMC கொள்ளளவை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 3 நாளில். ஓகே, இது ஒரு புறம் இருக்க, அடுத்தபடியாக பவானி சாகரை பார்ப்போம். பவானி சாகரை பொறுத்த வரைக்கும், அதாவது நீர் இருப்பானது 32.8 TMCக்கு நேற்றைக்கே 17.6 TMC கிடைச்சிருச்சு. அதாவது 18 TMC கிடைச்சிருச்சு. நேற்றைக்கு அணைக்குள்ளர 9,300 கனஅடி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது 3/4 TMC ஆகும். அந்த 17.6 TMC என்பது ஒரு அரை TMC சேர்த்து ஒரு 18 TMCயாக மாறி இருக்கு என்று நேற்றைக்கே சொல்லியிருந்தோம். ஆகவே 32க்கு 18 கிடைத்திருக்கிறது, 32.8க்கு 18 கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு 14 TMC தான் நிரம்புவதற்கு தேவை.
ஆக ஒரு 10,000 கனஅடி ஒரு 8,000 9,000 கனஅடி வந்தால் கூட ஒரு 20 நாளிலே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாம் நிரம்பியவுடன் மழை நின்று விட்டது. அதேபோல பில்லூர் அணையும் நிரம்பியவுடன் மழை நின்று விட்டது. இதன் காரணமாக பவானிசாகருக்கு தொடர்ந்து இந்த 9,000 8,000 என்பது இருக்காது. வந்தால் 2,000 3,000 இருக்கும். 2,000 3,000 1,500 2,500 3,500 என்று 5,000க்குள் நீர்வரத்து இருக்கும். இதை பார்க்கும் பொழுது 3 நாட்களுக்கு 1 டிஎம்சி என்ற அளவிலே நீர்வரத்து இருக்கும். 3 நாட்களுக்கு ஒரு டிஎம்சி அப்படின்னா இந்த 14 டிஎம்சி எத்தனை நாளில் நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை 14 3 கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15லிருந்து 45 நாளுக்குள் நிரம்பலாம். கண்டிப்பாக அதிகபட்சம் தான் 45. அதெல்லாம் அவ்வளவு நாள் ஆகாது. குறைஞ்சபட்சம் 25 நாளில் அது நிரம்புவதற்கு பவானிசாகர் வாய்ப்பு இருக்குது. ஆக ஆகஸ்ட் 15லேயோ அல்லது அதற்கு பிறகோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 20க்குள்ளே பவானிசாகர் நிரம்புவதற்கு அந்த 14 டிஎம்சியும் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வானிலை கை கொடுக்கும். அடுத்தபடியாக அணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறுவாணி இதெல்லாம் நிரம்பி இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் பெய்யக்கூடிய நொய்யல் மழை அதுவும் கிடைக்கும். வரக்கூடிய ஆகஸ்ட்டில் கிடைக்கும். நொய்யலில் மழை ஏரிகளை நிரப்பும் தொண்டாமுத்தூர் மழை வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ஆழியாறு நிரம்பியதும் மழை நின்றிருக்கிறது, தீவிரம் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் ஆழியாருக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை எதுவும் விட தேவையில்லை. இருந்தாலும் அணை நிரம்பி கொண்டிருக்கிறது. முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது. வந்துட்டு இருக்கு தண்ணி. அச்சப்பட தேவையில்லை. உடனே வெள்ளப்பெருக்கு எதுவும் இல்லை ஆழியாரில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவானிசாகர் மன்னிக்கவும் பரம்பிக்குளத்திற்கு மேலணையெல்லாம் நிரம்பி பரம்பிக்குளத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அது சீராக உயர்ந்து ஆகஸ்ட் இறுதியிலேயோ செப்டம்பர்லேயோ முழு கொள்ளளவை எட்டலாம். கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்தில் பரம்பிக்குளம் நிரம்புன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றால் திறக்கப்பட்டவுடன் அது நிரம்புது. கொஞ்சம் மழை நின்றதும் தண்ணீர் கேரளாவிற்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கிற காரணத்தினால இறங்கும்போதுக்கு போயிடும். ஏறுதல் இறங்குதல் ஏறி இறங்கி இப்படி இருந்துட்டு இருக்க காரணத்தினால உடனடியாக அது நிரம்புவது கடினம். அணைகளை தேக்கி வைத்து கொண்டே இருந்தால் நிரம்பும். அது கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அதுவும் நிரம்பிவிடும். ஆகஸ்ட்டு இறுதியிலேயும் செப்டம்பர்லேயும் நிரம்புவதற்கு வாய்ப்பு அதிகம். அமராவதி ஏற்கனவே நிரம்பிடுச்சு. நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டு மீண்டும் உபரிநீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கும். அது தொடர்ந்து அதுக்கு லேசான ஒரு தண்ணீர் ஒரு 500 1000 கனஅடிக்குள்ளே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். 1000 இல்லைன்னா கூட 500 கனஅடி என்ற அளவில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்து நிரம்புவதற்கு மழைப்பொழிவுகள் காத்திருக்கின்றன என்பதையும் ஆகஸ்டில் செப்டம்பர்லாம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக தேனி மாவட்ட அணைகள், பழனி மலை அணைகள் இதெல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பரில் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நிறைய கை கொடுக்கும் இந்த அணைகளுக்கெல்லாம். அதேபடியே முல்லை பெரியாறு இதெல்லாமே வரக்கூடிய இன்றைக்கே முல்லை பெரியாறு அணை கட்டு பார்த்தீங்கன்னா மழை பொழிந்து கொண்டிருக்கு. இடிக்கணை கட்டலாம். ஏலக்காய் சாகுபடியில் இன்றைக்கே சாரல் மழை இருந்திருக்கும். இதுவும் இப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். மழை விலகி போய்விடாது. லேசான சாரல் திடீர்னு வரும். அதாவது முற்றிலுமாக வறண்ட வானிலை என்பது இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வெயில் அடித்தது போல் இருக்கும். திடீர்னு சாரல் வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு சாரல் வரும். திடீர்னு ஒரு சில மணி நேரங்கள் கூடுதலாக வெயில் அடித்தால் கூட அது அடுத்து வரக்கூடிய சாரல் கொஞ்சம் வலுவாக இருக்கும். அப்படிப்பட்ட வானிலை தான். கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசிங்க அப்படி தான் இருக்கும். அணைகளை ஏற்கனவே நிரப்பி இருக்கிறது. கோடை மழை கடந்த ஆண்டு மழையெல்லாம் நிரப்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல அணைகள் நிரப்பி இருக்கிறது. குறைவாக இருக்கக்கூடிய அணைகளும் வரக்கூடிய ஆகஸ்ட் 15-20 ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே எல்லா அணைகளுமே நிரம்புவதற்கு சாதகம் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக உள்ளணைகளை நிரப்போம். வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் அது அக்டோபர் 23 வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் என்பதையும், ஆகவே கடலோரம் கண்டிப்பாக ப்ளஸ் உள்ளே ப்ளஸ் என்பதையும் தெரிந்து கொண்டு சராசரி கூடுதல் என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.